உலகெங்கும் உள்ள இறைவனர்களுக்கு வணக்கம். நான் உங்க வித்யா கார்த்திக். ஒவ்வொரு மாதம் எனக்கு யூனிக்கா ஸ்பெசிஃபிக்கா எக்ஸ்க்ளூசிவா நட்சத்திர பலாபலங்கள் பார்த்துட்டே வரும். அந்த வகையில் இப்ப நம்ம பார்க்கக்கூடிய நட்சத்திரம் என்னவென்றால் குருவின் ஆளுமையை தன்னகத்தை வைத்திருக்கக்கூடிய பூரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு. பூரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த ஒரு மாத காலம் இப்படி எல்லாம் இருக்க போகுது, கிரகங்கள் என்னவெல்லாம் பண்ண போகுது அப்படின்னு பார்த்தோம்னா நிறைய நல்லவைகள் கூடி வரப்போகுது. முதல் விஷயம், நட்சத்திரநாதன் வக்ர நிவர்த்தி அடைந்துட்டார். அதுவே ஒரு பெரிய ஒரு பலம் கூடின மாதிரி. அடுத்து அவருடைய டிரான்சிட் வர அப்படியே நகர்வதற்கு ரெடியாக இருக்கிறார். அங்க உட்கார்ந்து 9ஆம் பார்வையான பாக்கிய பார்வையால் உங்களை பார்த்துட்டு இருக்காரு. இதுவே ஒரு மிகச்சரியான கொடுப்பனை. 10க்கு ராசிநாதன் போய் 2ல் அமர்ந்திருக்கிறார். கிட்டத்தட்ட நட்சத்திரநாதனும் சரி ராசிநாதனும் சரி உங்களுக்கு பிளஸ் ஆர் சைன்ல இருக்கிறதுனால நிறைய நல்லவை கூடி வரப்போகுது. வேலை அப்படின்ற இடத்துல ஒரு அப்கிரேட் கிடைக்க போகுது. 10க்கு சனியும் போய் உட்கார்ந்து இருக்கிறது, செவ்வாய் போறது, புதனுடைய ஆளுமை, அப்படியே இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா குருவுடைய கடாட்சம் எல்லாம் சேர்ந்து 3ஆம் வீட்டு அதிபதினா செவ்வாய் வந்து ராசிநாதனோட போய் உட்காந்துருக்கல் அப்படின்றதுலாம் நிறைய முயற்சிகள் மேற்கொள்வீங்க. எதுக்கு? உங்களுடைய விசாக்கு அந்த இடத்துல இருக்கிறதுக்கு. நிறைய பேருக்கு பிஆர் கிடைக்கும். இந்த சனி ராகு சந்திரன் காம்பினேஷன்லாம் சேர்ந்தாதான் பிஆர். இந்த தடவை அதுக்கான வாய்ப்புகள்லாம் நிறைய இருக்கு. குரு அதுக்கு பிளஸ் பண்ணணும் இந்த பக்கம். ஸோ இந்த தடவை நிறைய பேருக்கு பிஆர் கிடையாதவங்களுக்கு பிஆர் கிடைக்கும். நான் வந்து வேற கண்ட்ரியில் இருக்கேன், ரொம்ப நாளாக எதிர்பார்த்துட்டு இருக்கேன், உலகம் இப்படி போயிட்டு இருக்கேன், எனக்கு ஏதாவது கிடைக்குமா? எஸ், கண்டிப்பாக கிடைக்கும். நிறைய பேருக்கு இடம் மாற்றம், வேலை மாற்றம் உண்டு. இல்லையா அதை விட்டுட்டு தாய் நாட்டுக்கு திரும்புறதுக்கான வாய்ப்பெல்லாம் இருக்கு. ஸோ எனக்கு தெரிந்து ரொம்ப மெனக்கடாம அப்படியே கிடைச்சதுன்னா ஓகே, இல்லை திரும்ப திரும்ப அதுக்கு ட்ரை பண்ணாதீங்க. உங்களுக்கான விதி அது இல்லைன்னு நினச்சிக்கோங்க, அவ்வளோதான். ஏன்னா எனக்கு தெரிஞ்சு பூரட்டாதி நட்சத்திரக்கார பற்றி இந்த ஒரு மாதம் கிளிக் ஆச்சு அப்படின்னா ஆயிடும். இல்லை அப்படின்னா கொஞ்சம் தேவையில்லாம இதனாலேயே டென்ஷனு டிப்ரெஷனுக்குள்ளே போகாதீங்க. ஃபர்ஸ்ட் விஷயம். 2வது, பூரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு பிள்ளைகள் குறித்த கவலை ரொம்ப மேலோங்கும், அதீத கவலை வரும். ஏன்னா 5ஆம் இடத்துல குரு உட்காந்து, குரு இருந்த இடத்தை கொஞ்சம் பால் பருன்றுவார் அப்படின்ற கான்செப்ட்ல பார்த்தா குழந்தைகள் குறித்த கவலை மேலும். இந்த குழந்தை எல்லாம் ஜெட் வேகத்துல பறக்க ஆரம்பிச்சிடும். என் பிள்ளை கல்யாணம் நடக்கல, என் பிள்ளைக்கு வேலை கிடைக்கல, என் பிள்ளை ஃபாரின் பிள்ளை, ஏதோ ஒன்று என் பிள்ளை வருத்தப்பட்டு இருந்தா கூட பூரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு அதற்கான வாய்ப்புகள் கிடைக்கும். பிள்ளைகளுக்கு ஒரு நல்ல செய்தி வருவதற்கான அமைப்பு இனிதே மலர காத்திருக்கிறது இந்த மாதம். அது ஏப்ரல் 14 அப்புறம் கண்டிப்பா நடக்கும். கடல் கடந்து போவதற்கான வாய்ப்புகள் உண்டு. அங்க இருந்தா இங்க வருவாங்க, இங்க இருந்தா அங்க போவாங்க. ஸோ பிள்ளைகளோடு இணங்கி இருக்கிறதுக்கான வாய்ப்பு. சும்மா போய் பிள்ளைங்களை நீங்கள் பார்த்துட்டு வருது இல்லை, பிள்ளைங்க வந்து உங்களை பார்க்கறதுன்ற மாதிரி விட்டு போன உறவுகள்லாம் சேர்ந்து வருவதற்கான வாய்ப்பெல்லாம் இருக்குது. புரட்டாதி நட்சத்திரக்காரர்களை பொறுத்த வரைக்கும் இந்த தடவை நிறைய ஃபங்க்ஷனில் கலந்துப்பீங்க. அதுவும் சும்மா ஃப்ரெண்டோட ஃபங்க்ஷன் போனேன், ஃப்ரெண்டோட ஃபங்க்ஷன் போனேன்ற மாதிரி நிறைய சொந்தக்காரங்களோட வீட்டுக்கு போகிறது, ஃபங்க்ஷன் வீட்டுக்கு போகிறதுன்ற மாதிரி நிறைய நல்லவை எல்லாம் இந்த தடவை கூடி வரப்போகுது. ஸோ நெகட்டிவ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ராகுட பொசிஷன் சுத்தமாக நல்லா இல்லை. தேவையில்லாமல் என்ன சொல்கிறது, இன்வெஸ்ட் பண்ணி மாட்டிக்காதீங்க, ஷேரில் போடாதீங்க. புரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு கொஞ்சம் இந்த ராகு அப்படியே படுத்துவார். கடன் வாங்குறத கொஞ்சம் அவாய்ட் பண்ணிடுங்க, கடனே வாங்காதீங்க. போன மாதத்துலேருந்தே கொஞ்சம் நிம்மதி பெருமூச்சு விட்டுட்டு தான் இருக்கீங்க. இந்த மாதம் இன்னுமே அது கொஞ்சம் அதீதமாக இருக்கும். குருவுடைய பார்வை நல்லா இருக்குன்ற மாதிரி எதை வேணால் செய்யலான்ற மாதிரி. நிறைய பேருக்கு வேலையில் ஒரு இடம் மாற்றம் உண்டு, அப்கிரேட் ஆவாங்க. ராசிநாதன் 2ஆம் இடத்துல இருக்காரு, கூடவே சனி கூடவே சூரியன் இருக்கிறது, கூடவே செவ்வாய் இருக்கிறது, 4ஆம் வீட்டு அதிபதியான புதனும் சேர்ந்து இருக்கிறது. இதெல்லாம் ஒரு நல்ல பாசிட்டிவ் சைட் மீனத்துக்கு. அதனால அதை பத்தி கவலைப்பட வேண்டாம். பிளஸ் நீங்க கும்பமாக இருக்கிற பட்சத்தில் கண்டிப்பாக 5ஆம் வீட்டு அதிபதி கொஞ்சம் வலுக்குறைவா இருக்காருன்றது ஞாபகம் வச்சுக்கோங்க. தேவையில்லை மனக்லேதம் வந்துட்டு போகும், டென்ஷன் ஆவீங்க, கத்துவீங்க, கோவப்படுவீங்க. இதை மட்டும் கொஞ்சம் குறைச்சிக்கோங்க. யாரு? பூரட்டாதி நட்சத்திரக்காரர்கள். ரொம்ப பழுதிகரிக்கும். எங்கேயாவது போகலான்னு நினைப்போம், ஆனால் போக முடியாமல் கொஞ்சம் லாக் ஆகிடும். வீட்டுக்குள்ளேயே இருக்கிற மாதிரியான சில சினாரியோ உருவாகும். இல்லையா, எப்போ பார்த்தாலும் வீடோடு இருக்க முடியாமல் இருக்கிற மாதிரி அமைப்பெல்லாம் உருவாகும். நிறைய வேலை பழுதிகரமாக உங்களை காட்டிக்கணும், உங்களை ப்ரூவ் பண்ணிக்கணுன்றதுக்காக நிறைய மெனக்கிட வேண்டியிருக்கும். ஏன்னா 5ஆம் இடமே உங்களை காட்டிக்கொள்ளக்கூடிய இடம் தான். 4ஆம் இடம் உங்களுடைய திறமையை வெளிப்படுத்தக்கூடிய இடம். இதெல்லாம் சேர்ந்து புகழுக்காக சில விஷயங்கள் மேற்கொள்ளணுமேன்ற மாதிரி என்ன இருக்கும். நம்மளை புகழ்லையே, நம்மளை மதிக்கலையேன்ற மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள் வந்துட்டு போகும். அதில் மட்டும் கொஞ்சம் கவனமாக இருந்துக்கிட்டிங்கன்னா போதும். ஸோ மற்ற எல்லாம் நல்லா தான் நடக்க போகுது. புரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு உடல்நிலை தான் காலு வலி, காலு மரத்து போகிறது, நரம்பு பிரச்சனை, இடுப்பு பிரச்சனை, இதை சனி கொடுத்துக்கிட்டே இருப்பார். இன்னும் அதிகமாக இருக்கும். 2ஆம் இடத்துல சனி உட்கார்ந்துருக்கும் போது வாயில பேசக்கூடிய சொல் கொஞ்சம் நல்ல சொல்லா சொல்லுங்க. இல்லை தேவையில்லாமல் உங்கள் மீதான மதிப்பு நீங்களே எடுத்துப்பீங்க. ஸோ கொஞ்சம் பேசுகிற இடத்துல கவனமாக இருக்கணும். கோவத்தில் ஏதாவது வார்த்தையை விட்டுறாதீங்க மேலதிகாரிகிட்ட. அதே மாதிரி யாரை பற்றியும் காசி பேசி அது மேலே வரைக்கும் போயிட்டு வேலையில் இழப்பு வருவதற்கான வாய்ப்பெல்லாம் இருக்குது. ரொம்ப கவனமாக இருக்கணும். நான் பயமுறுத்த சொல்லலை, கொஞ்சம் ஒர்க்கில் கவனமாக இருக்க வேண்டிய காலகட்டமாகத்தான் இருக்குது. யாருக்கு? பூரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு. ஓகே, படிக்கிற பிள்ளைங்க எப்படி படிப்பீங்க? சூப்பராக படிப்பீங்க. ஜென்மத்தில் இருக்கக்கூடிய புரட்டாதி நட்சத்திரக்காரர்கள் இப்போதான் சனி என்ட்ரி இருக்காரு, ஓரளவுக்கு லேஸ்னஸை கிரியேட் பண்ணி கொடுக்கும். படிக்கிற பிள்ளைங்களுக்கு இந்த மாதிரி சாமி கூட்டுலாம்.
அந்த எக்ஸாம்லாம் முடிஞ்சு போச்சு, ஜாலியாக ஜில்கோனா இருக்க மோசம் மேலே கீழே விழாமல் கேர்ஃபுல்லாக கவனமாக இருந்துக்கங்க. சைக்கிளில் போகிறேன் பைக்கில் போகிறேன் கீழே விழுந்து மொட்டி அடிபடுது காலில் சரைக்கிறதுன்ற மாதிரி பூரட்டாதி நட்சத்திர குழந்தைகளுக்கும் இருக்கும், பூரட்டாதி நட்சத்திரக்கார குழந்தைகளுக்கும் இருக்கும். கொஞ்சம் கவனமாக இருக்கணும். ஓகே. 20 வயதுலேருந்து 40 வயது இருக்கக்கூடிய பூரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த தடவை நிறைய பேருக்கு திருமணத்திற்கான யோகம் வரும். ரொம்ப நாளாக பார்த்துட்டு இருக்கோம், 30 வயசு ஆச்சு 35 வயசு இன்னும் செட்டே ஆகலைன்னா இந்த தடவை செட் ஆகிறதுக்கான வாய்ப்புகள்லாம் உண்டு. நிறைய கும்பராசிக்கு எனக்கு தெரிஞ்சு வீட்டில் குதூகலம் சுப நிகழ்ச்சிகளுக்கு தான் வாய்ப்பு இருக்குது இந்த மாதம். அதனால பூரட்டாதி எக்ஸ்பெஷலி இந்த தடவை நிறையா எங்கேயாவது ஒரு ஃபேமிலி ஃபங்க்ஷனில் போயிட்டு அங்கே ஒரு பொண்ணு கிடைக்கிறது, அங்கே மாப்பிள்ளை கிடைக்கிறதுன்ற மாதிரி கொஞ்சம் சொந்தங்கள் மூலமாக சில விஷயங்கள்லாம் நடக்கும். இந்த தடவை நல்லது நடக்க போகுது, கவலைப்பட வேண்டாம். அதே மாதிரி பிள்ளைகள் குறித்து ஒரு நல்ல ஒரு தெளிவான முடிவு கிடைக்கும். பிள்ளைகள் மேல் படிப்பு படிக்கிறேன் அப்படி இப்படின்னு சொல்லுவாங்க, அதில் கொஞ்சம் பார்த்துக்கணும். 20 வயதுலேருந்து 40 வயது இருக்கக்கூடிய இந்த பூரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு நிறைய பேர் காதல் கைகூடும். அதே நீங்கள் மீனமாக இருக்கும்போது கொஞ்சம் கவனமாக இருக்கணும் அந்த விஷயத்தில் மட்டும். தலைக்கு மேலே சனி இருந்தால் கொஞ்சம் அதெல்லாம் வந்து கட் பண்ணி விட்டுட்டே இருப்பார். அதனால கொஞ்சம் விட்டு கொடுத்து போக வேண்டிய நிலைமையாக தான் இருக்குது. 40 வயதுலேருந்து 60 வயது இருக்கக்கூடிய பூரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த தடவை கொஞ்சம் ஏதாவது ஒரு பொருள் இழப்பு வரலாம், கவனம். ஆன்லைனில் ஏதாவது போடுறது, மாட்டிக்கிறது, இல்லை ஏதோ ஒரு ஸ்கேம் நடக்கலாம். இல்லை நீங்கள் போட்ட ஐட்டம் வராமல் திரும்ப திரும்ப அனுப்புறது, ஏதோ ஒன்று. அதனால 1க்கு 2 தடவை வெரிஃபை பண்ணிட்டு ஆன்லைனில் ஆர்டர் பண்ணுங்க. ஏன்னா புதனெல்லாம் ஆன்லைனை இண்டிகேட் பண்ணும். அப்போ 4ஆம் அதிபதி கொஞ்சம் வலுக்குறைவாக நம்மக்கிட்டே இருக்கும்போது பூரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு நீங்கள் மீனமாக இருக்கும்போது ட்ரெஸ்ஸில் ஏதாவது பிரச்சனை வரும். ட்ரெஸ்ஸு பத்தாமல் இருக்கிறது, இல்லை அமேசானில் திரும்ப அனுப்புறது, திரும்ப அது ஏதாவது கிழிஞ்ச ட்ரெஸ் ஆகுறது, சொக்காய் உடைமை எது வாங்கினாலும் அதில் கவனமாக ஆன்லைனில் ஆர்டர் போடணும். இல்லாட்டி அது பிரச்சனையில் தான் உங்களுக்கு கொண்டு வந்து கொடுக்கும், இல்லை டிலே ஆகும், சண்டை போட்டு அப்புறம் ஏன்டா அதை ஆர்டர் பண்ணுன்ற மாதிரி வந்துடும். அதனால் நேரில் போய் வாங்குறது பெட்டர், ஆன்லைனை கொஞ்சம் அவாய்ட் பண்ணிடுங்க. ஓகே. பூரட்டாதி நட்சத்திரக்காரர்களை பொறுத்த வரைக்கும் இந்த ஒரு மாத காலம் என்பது நிறைய புண்ணிய கஷேத்திரங்கள் போவதற்கு, கோவில்களுக்கு போவதற்கு, நிறைய வந்து முருகனுடைய பிளஸ்ஸிங் அப்பாட அவ்வளோ எனர்ஜியை ரிசீவ் பண்ணிக்க போகிறீங்க. ஸோ அதனால நிறைய முருகனுடைய பிளஸ்ஸிங் கிடைக்கக்கூடிய மாதமாக இந்த மாதம் இனிதே மலர காத்திருக்கிறது. அப்போ என்ன தெய்வத்தை வழிபாடு பண்ணுவோம்? கண்டிப்பாக முருகப்பெருமான், திருச்செந்தூர் முருகப்பெருமான் வழிபாடு மிக சரியான ராஜயோகத்தை கொடுக்கும். நிறைய பேருக்கு முருகனோட பிரசாதம் கையில் கிடைக்கும். ஏதோ கோயிலுக்கு போயிட்டு வந்து யாரோ ஒருத்தவங்க இந்தாங்க முருகன் கோயிலுக்கு போயிட்டு வந்தேன் பிடிங்கன்ற மாதிரி உங்ககிட்ட கொடுப்பாங்க. எஸ்பெஷலி இந்த ஏப்ரல் 1ஆம் தேதி ஆரம்பிக்கும் போதே பங்குனி உத்திரத்தன்னைக்கே கிடைச்சிடும். நிறைய நல்லவையெல்லாம் கூடி வரும். பூரட்டாதி நட்சத்திரம் நீங்கள் போகும்போது முருகன் கிட்ட இருந்து ஒரு நல்ல ஒரு சமிக்கைகள் கிடைக்கும். நீங்கள் போகும்போது தீபாரதனை கண்ணுக்கு முன்னாடி பார்ப்பீங்க, அப்படியே அவனை அவ்வளோ நல்லா இருக்கு முருகனுடைய எனர்ஜி. பூரட்டாதி நட்சத்திரக்காங்க எதிராக என்ன நிறைய பார்ப்பீங்கன்னா நிறைய மயில் பார்ப்பீங்க. பார்த்தீங்கன்னா கமெண்ட்ல சொல்லுங்க. நிறைய மயில் பார்க்கறது, நீங்கள் போகிற இடத்துல மயில் இருக்கிறது, மயில் சத்தத்தை கேட்கறது, அகவ சத்தக்கூடிய மயிலை கேட்கறது, மயில் பறக்கிறத பார்க்கறது மாதிரி நிறைய மயிலோட கனெக்ட் ஆக போது பூரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு அதுவே ஒரு மிகச்சரியான ராஜயோகத்தை கொடுக்கும். அதை தாண்டி இந்த வள்ளலாருடைய தீப ஜோதி இதெல்லாம் பற்றி உங்களுக்கு தெரிய வரும். அதை பற்றி யோசிப்பீங்க, அதை பற்றி ஹீலிங் எனர்ஜியை ரிசீவ் பண்ணுவீங்க. யோக மார்க்கம் சித்த மார்க்கத்தை பற்றி நிறைய படிக்க ஆரம்பிப்பீங்க. அதுவே வந்து சனியுடைய ஆளுமையை இன்னும் கொஞ்சம் அதிகப்படுத்தி கொடுக்கும். ஸோ பூரட்டாதி நட்சத்திரக்காரர்களை பொறுத்த வரைக்கும் இந்த ஒரு மாத காலம் என்பது பூரிப்பாகவும் நிறைய புண்ணிய கஷேத்திரம் நீராடக்கூடிய அமைப்பாகவும் நிறைய நல்லவைகள்லாம் கூடி வரக்கூடிய அமைப்பாகவும் இந்த இனிதே மலர காத்திருக்கிறது.